இன்றைக்கி நம்மக்கிட்ட அப்பாச்சே RTX 300 தான் இருக்குது. இதோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் காம்படிட்டர் பக்கத்தில் இருக்கிற வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா G310 GS தான் சொல்லணும். ஆனால் அது இருக்கா இல்லையா, அந்த ப்ரைஸுக்கு அந்த ஷோரூமை யாரும் தேடி போவாங்களான்னு எனக்கு கண்டிப்பாக தோணலை. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பியாக இருக்குது. கண்டிப்பாக பவர் அதிகமாக இருக்குது, பெட்டர் வேல்யூ கண்டிப்பாக. இன்னொரு காம்படிட்டர் வந்து பார்த்திங்கன்னா SD அட்வென்ச்சர் அதுவுமே பெருசாக அதோட சர்வீஸ் நெட்வொர்க் சேல்ஸ் நெட்வொர்க் வந்து அந்தளவுக்கு இல்லை. ரெண்டாவது பீக் பவர் வந்து பார்த்திங்கன்னா இதோட கம்மி, பர்ஃபார்மன்ஸை இது பெட்டராக இருக்குது. தேர்டு காம்படிட்டர் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 அட்வென்ச்சர். அந்த வண்டி இன்னும் சேலில் இருக்கான்னு KTM தான் கேட்கணும். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, அதனால் அதை பெருசாக எடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அதை விட இந்த பர்ஃபார்மன்ஸும் அதிகமாக இருக்குது. KTMோட அந்த ஃப்ரான்டிக் நேச்சர் பவர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்ட் வந்து கொஞ்சம் பிளண்ட்டாக அப்படி போய் அப்படி அடிக்கிறாப்புல. அடுத்த காம்படிட்டர் வந்து காம்படிட்டராக சேர்த்துக்கலாமான்னு தெரியல. எக்ஸ்பல்ஸ் ஃப்ரேம் இஸ் தேர், சாசி இஸ் தேர், பட் கரிஸ்மா கூட்டு வந்து பெரிய ஸ்ப்ராக்கெட் அடிச்சு விட்டு இன்டர்னல் கியர் ரேஷஸ்லாம் மறந்துடு, நீ இப்போ ஆஃப் ரோட் பண்ணுற அப்படின்னு சொன்னால் அது பாவம் என்ன பண்ணும், அப்படி தான் இருக்குது அதோட கேலிப்ரேஷன். இந்த மோட்டர் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காம்படிட்டரும் வச்சுருக்காங்க. அது வந்து V-Strom 250. மோர் ஆஃப் ஒரு டூரர் ரோட் பேஸ்ட் பைக். இது அளவுக்கு ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி அதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ உண்மையாக சொல்லணுன்னா இந்த வீடியோ பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, அதனால் மறுபடியும் சொல்கிறேன். பட் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு ஒரே பைக்காக மாறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆன் ரோட், ஆஃப் ரோட் இதுலேயும் பெஸ்ட்டு பண்ணுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் ஒரு மிக்சராக ஓகே இட் டஸ் ரியலி குட். இந்த மோட்டர் சைக்கிள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது காம்படிட்டர்ஸ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுவோம்.